ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ரியாஸ் ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஒன் கேஜி டின் இதில் நம்ம எப்படி பட்டர் பேப்பர் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி தலைக்கீழே கமத்திக்கோங்க. ஒரு ஷீட் ஆஃப் பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடு சென்டராக வச்சுக்கோங்க. வெட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணிடுங்க. அப்போது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது நம்ம டின்ஸ் நடுவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்காக பட்டரோ ஏதாவது எடுத்துக்கோங்க. அந்த சைடில் இந்த மாதிரி பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பட்டர் பேப்பரை அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சோல இருந்துச்சு, நான் அதுலேயும் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம பேக் பண்ணுறதுக்காக டின் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓடிஜியை செட் பண்ணிடலாம். ஓடிஜியை இந்த ராட் போட்டுக்கோங்க. 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் அண்ட் பாட்டம் ராட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண போட்டுடலாம். இந்த மாதிரி தான் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு நம்ம செட் பண்ணணும். இப்போ வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 4 எக்கை பீட் பண்ணி ஊற்றிக்கலாம், உடச்சி ஊற்றிக்கலாம். 1 2 3 4. இது 1 kg கேக் நம்ம செய்கிறதுக்கான ஸ்பாஞ்ச் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1 kg கேக் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ 4 எக்கையும் நான் உடச்சி ஊற்றிட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த கேக்கு இந்த டவர் ரீச் கேக் ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனுக்கு நம்ம 1 kg கேக்குக்கு 1 ஸ்பூன் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் IFFோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த மூடியிலேயே நம்ம ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். எக்கையும் கேக் ஜெல்லையும் போட்டு கேக் ஜெல்லும் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லோ ஸ்பீடில் இருந்தே பீட் பண்ணுங்கள். எக்கும் வெனிலா எசன்ஸும் நல்லா பீட் ஆகணும். இப்போ நம்ம வந்து இந்த கப்புக்கு தான், இது வந்து 1 கப்பு 336 ml கப்பு. இந்த கப்புக்கு நம்ம வந்து அதாவது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 1 இன்ச்சு கம்மியாக நான் வந்து பொடி பண்ணாத சுகர் எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பீட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு இதில் வந்து பீட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது நல்லா நமக்கு ஒயிட் கலராக மாறணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 கப் மைதா மாவு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அமுக்கக்கூடாது, அமுக்காமல் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து பீட்டரை ஆன் பண்ணவே இல்லை. பீட்டரே ஆன் பண்ணாமல் அப்படியே ஃபஸ்ட் 1 பேட்ச் போடுங்க. அந்த மாவு லைட்டாக மிக்ஸ் ஆக, சும்மா பீட்டரை ஆன் பண்ணவே இல்லை நான் இப்போது. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி அடுத்த பேட்ச்சு இந்த மாவு லைட்டாக மிக்ஸ் ஆகணும். அடுத்தது அடுத்த பேட்ச்சு, அப்படி 3 பேட்சஸாக இந்த மாவை வந்து போட்டு லைட்டாக வந்து அதில் மிக்ஸ் ஆக பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம வந்து பீட்டர் வந்து ஆன் பண்ணணும். ஸ்லோவாக அந்த இது நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது ஸ்பேட்ஸில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சைடில் இருக்கிறத அப்படியே வலிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பியும் ஒருக்கா 1 ஸ்பீடில் அப்போது வந்து நமக்கு சூப்பராக பேட்டர் கிடைக்கும். லாஸ்ட்டாக நான் ஒரு 2 கப் சின்ன இது மூடிக்கு வந்து ஒரு 10 ml வந்து நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதையும் லைட்டாக 1 ஸ்பீட் போட்டு அதையும் அவ்வளோதான். நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பீட்டர் எடுத்துடலாம். இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பேட்டரியும் இந்த டின்னில் ஊற்றியாச்சு. இப்போது இது வந்து ஒரு மாதிரி மலை மாதிரி குவிஞ்சு வந்துடும். அதுக்காக ஒன்லி நீங்கள் வந்து டூத் பீக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை வச்சு வைங்க. நான் வந்து சும்மா ஒரு சின்ன கோடு போட்டோன்னா அந்த மலை மாதிரி குவிஞ்சு வராமல் ஃப்ளாட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணதுக்கு வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஓடிஜியை ஓப்பன் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதில் வந்து 35 மினிட்ஸ் வந்து ராடை நம்ம மாற்றி விட்டுக்கலாம்.
35 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். பாட்டம் ராட் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். 180 டிகிரியில் இருக்குது. இது வந்து இந்த இதிலே தான் இருக்குது, பேக் மோட்லேயே இருக்குது. ஓகே.